ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பச்சைக்கிளி சேனல். ஓகே, நம்ம கேமுக்குள்ளே போயாச்சு. நமக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க? எல்லோ கலரில் வந்திருக்கோம். ஸோ எல்லோனாவே ஒரு மங்களகரமாக நம்ம ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். நமக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை இம்போஸ்டராக இருந்து ஷேப் ஷிஃப்டராக கொடுத்துட்டாங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம ஜெயிக்கிறோமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக நல்லா விளையாடுவோம். சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போ எவ்வளோ பேர்? ஓகே, 15 அவுட் ஆஃப் 9 பேர் தான் இருக்காங்க. இன்னுமே நமக்கு ஆள் தேவைப்படுது. ஸோ எல்லோரும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக கேம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படி கலக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஓகே, ஒவ்வொருத்தரும் அப்படியே ஜம்ப் பண்ணி வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 12 பீப்புளில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் 3 பேர் தான் வேணும். ஓகே, 14 ஃபைனலி 15 ஜாயின் ஆயாச்சு. ஓகே, உள்ளே போய் ஜெயிக்கலாம். ஸ்டார்ட். இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஓகே, 3 செகண்ட்ஸ். ஸ்டார்ட். நம்ம வழக்கம் போல் நம்மளோட சிம்பிளை சொல்லிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஐயோ க்ரூமேட்டு தாங்க. ஓகே, நம்ம பேசாமல் போய் டூ யோர் டாஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பேசாமல் போய் நம்ம டாஸ்க்கு மட்டும் பண்ணிடலாம். ஓகே, டாஸ்க் இங்கே இருக்குது. நம்ம போய்கிட்டே இருக்கோம். என்ன தனியாக ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். எந்த ஸ்பீடில் வந்தானே தெரியல. சரி, ஓகே, நமக்கு இங்கே ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டாஸ்க்கு முடிச்சுட்டு ஓகே, வேறு எங்கே டாஸ்க் இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் ரன்னிங் ஆகிட்டே இருக்குது டாஸ்க்கு. ஆக்சுவலி நம்ம டக்குன்னு முடிச்சிட்டோம் அந்த டாஸ்க்கை. அதுக்குள்ளே எமர்ஜென்சி மீட்டிங்னு வேறு போட்டாங்க. என்ன மீட்டிங்னு தெரியல. ஸோ யாரை சஸ்பெக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம வாட்டர்னு கேட்டிருக்கோம் எதுக்காக இந்த மீட்டிங்குன்னு. சரி, பார்க்கலாம் யாரை சஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு யாருமே பெருசாக டவுட் இல்லை. கோல்டு சொல்கிறாங்க எல்லோரும், கோல்டுக்கு ஓட் பண்ணுங்கள். ஸோ அவங்க எல்லாம் கோல்டு தான் சஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் யார் கரெக்டாக சொல்லியிருக்காங்களா இல்லை என்னென்னு. ஸோ நம்ம யாருக்கு ஓட் போட போகிறோம் அப்படின்னா நம்மளுமே வந்து பெருசாக யாருக்கும் இது பண்ணாமல் கோல்டுக்கு தான் போடுறோம். எல்லோரும் கோல்டை தான் சஸ்பெக்ட் பண்ணதுனால நம்மளுமே கோல்டுக்கு தான் நம்ம வந்து ஓட் பண்ணியிருக்கோம். ஓ மை காட், அவர் வந்து இம்போஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நமக்கு வேறு எங்கேயாவது டாஸ்க்கான்னு பார்க்கலாம். பட் எனக்கு இது வரைக்கும் யார் மேலே டவுட் வரல. இதில் என்ன ஒரு பெரிய டாஸ்க் இந்த கேமில் அப்படின்னா, ஷேப் ஷிஃப்டர் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க வந்து நம்மளை மாதிரியே வந்து உருமாறி நம்மளை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ நம்மளால் கடைசி வரைக்கும் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ நமக்கு இன்னொரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கலர் டு வந்து ஒயர் கனெக்ஷன் தான் பண்ணணும். ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. என்ன 2 பக்கம் கேட்ட மூடிட்டாங்க. இங்கே வேறு 2 பேர் இருக்காங்க. ஓகே, 2 பேரும் சேஃப்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேப்பெல்லாம் பார்த்தாச்சு. மேப்பில் ஒன்றும் புரியல, அதனால் திருப்பி நம்ம போயிடலாம். மறுபடியும் எமர்ஜென்சி மீட்டிங். ஸோ இப்போ டெட் பாடிஸ் எதுவுமே ஃபவுண்ட் இல்லை. பட் எதுக்கு இந்த எமர்ஜென்சி மீட்டிங்னு தெரியல. ஓகே, நம்ம கேட்போம், நம்ம எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ எல்லோரும் ப்ரௌனை தான் சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. சரி, ஓகே, எனக்கு வந்து க்ரீன் வந்து சேஃப் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எனக்கு க்ரீன் பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் சேஃப்டியாக தான் தெரியுது. பட் எல்லோரும் ப்ரௌன்னு சொல்கிறதுனால ஓகே, நம்மளும் ப்ரௌனுக்கே வந்து ஓட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஓட் பண்ணியாச்சு. இன்னும் செகண்ட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஓகே, பார்க்கலாம் எல்லோரும் யாருக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. உண்மையான இம்போஸ்டர் ப்ரௌன் தானா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு வேளை அவர் இல்லைன்னா ஐம் ரியலி சாரி ப்ரௌன், எனக்கு சரியாக தெரியல. இப்போ வரைக்கும் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இருந்தாலும் திருப்பி நம்ம சேட் போய் அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். அவர் என்ன சொல்கிறாங்க, யூல் சி அப்படின்னு சொல்லி போடுறாரு. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறத பார்த்தா இவர் இருக்க மாட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. சரி, ஓகே, இன்னும் 9 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செகண்ட்ஸ் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இவர் இம்போஸ்டரா இல்லையா அப்படின்னு. எல்லோரும் இவருக்கு தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவர் இம்போஸ்டர் இல்லைனாலும் அவர் கிளம்பிடுவார். பறந்துட்டார். ஓகே, இவர் இம்போஸ்டர் கிடையாது. அப்போ செகண்ட் டைமும் நம்ம வந்து தப்பாக தான் பண்ணியிருக்கோம். சரி, ஏன்னா இந்த டைம் வந்து இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் ஷிஃப்டர் இருக்கிறதுனால நம்மளால் கண்டிப்பாக ஒரு அக்யூரேட்டாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. அதுதான் பெரிய இஷ்யூ இங்கே. ஸோ மறுபடியும் நம்ம டாஸ்க் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் ஒயர் கனெக்ஷன் தான். கலர் டு கலர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, வேறு எங்கேயா டாஸ்க் இருக்கா நம்ம பார்க்கலாம். இந்த சைடு ஒரு டாஸ்க் இருக்குது, நம்ம அதை போய் பண்ணலாம். இது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் அந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் அன்செக் பண்ணிட்டாவே போதும். ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான் நம்மளுக்கு. ஓகே, மறுபடியும் எமர்ஜென்சி மீட்டிங். நோ டெட் பாடிஸ் ஃபவுண்ட். டெட் பாடிஸ் எதுவும் ஃபவுண்ட் ஆகலை. பட் ஆனாலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீட்டிங் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேட்டில் தான் போய் செக் பண்ணணும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இந்த சாகான்னு சொல்லிட்டு முடியுதில்ல, அவர் மேலே தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா அவர் தான் எல்லா சேட்லேயும் வந்து முன்னாடி வந்து பண்ணுறாரு. ஸோ நான் அதனால் அவருக்கு தான் நான் அந்த டைம் ஓட் போட்டிருக்கேன். பார்க்கலாம் அவர் தானா அப்படின்ட்டு. ஒரு வேளை அவர் இல்லைன்னா ஐம் வெரி ரியலி சாரி சாகா. சரி, ஓகே, பார்க்கலாம். இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்குது. யார் உண்மையான இம்போஸ்டர்னு அப்படின்னு பார்க்கலாம். பட் நான் வந்து சாகாக்கு தான் போட்டிருக்கேன் ஓட்டு. மற்றவங்களாம் யாருக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. நான் பெருசாக சேட்டையும் நான்
கவனிக்கல. இப்போ எல்லாரும் வேற ஒருத்தவங்க தான் போட்டிருக்காங்க. பர்பிள் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பர்பிள் வந்து இம்போஸ்டரா என்னன்னு தெரியல. பட் யாரும் இந்த டைம் வந்து இஜெக்ட் ஆகவே இல்ல. இட்ஸ் ஓகே. நம்ம போய் அடுத்த டாஸ்க் பண்ணலாம். இங்க என்ன டாஸ்க்? இதே சேம் கலர் டூ கலர் ஒயர் கனெக்ஷன் டாஸ்க் தான். இது ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் இருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நம்ம டக்கு டக்குன்னு பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, நான் அப்பயே சொன்ன க்ரீன் வந்து கொஞ்சம் எனக்கு டவுட்டே இல்லை. அவர் பாட்டுக்கு அழகாக வந்து நின்று ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்மளும் போய் ஸ்கேன் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஏன் என்னால் ஸ்கேன் பண்ண முடியலன்னு தெரியல. க்ரீன் நல்லா பண்ணிட்டு போனார். பட் எனக்கு அந்த டாஸ்க் இல்லை. சரி ஓகே, வேறு எங்கேயாவது டாஸ்க்குன்னு போய் பார்க்கலாம். அப்பப்போ ஒருத்தர் வந்து எட்டி பார்த்துட்டு வேறு போகிறாரு. அவர் யாரும் தெரியல. ஸோ இங்கே ஒரு டாஸ்க் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்கையும் பண்ணிடலாம். அப்படியே க்ரீன் வந்து எட்டி பார்த்துட்டு போகிறாரு நம்மளை. ஓ, டெட் பாடி ஃபவுண்டு. மறுபடியும் ஒரு இம்போஸ்டர் வந்து ஒருத்தரை போட்டு தள்ளிட்டாரு. ஸோ இந்த கேமு நிஜமாவே தலைவலிக்குதுடா. யாருன்னே கண்டிப்பாக சஸ்பெக்ட் பண்ணவே முடியல. ஸோ ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ நான் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து சாகா வந்து நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். பட் சீரியஸ்லி எனக்கு டவுட்டு தான் அவர் மேலே. பட் அவர் வந்து நிஜமாவே இம்போஸ்டரா இல்லையா அப்படின்னு தெரியல. எனக்கு ஐ மேலேயும் ஒரு டவுட் இருக்குது. அந்த ப்ளூ கலர் அவர் மேலேயும் ஒரு டவுட் இருக்குது. ஜார்ஜ் மேலே எனக்கு டவுட் இல்லை. எனக்கு ஜார்ஜ் ஓகேவாக தான் தெரியுது. பட் நான் ஏன் இந்த விளையாடும் போது ஜார்ஜ் மேலே நான் ஓட் பண்ணேனே எனக்கு தெரியல. பட் நான் ஜார்ஜை தான் ஓட் பண்ணேன். ஏன்னா எல்லோரும் பர்பிள்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால நான் யாருக்கோ வந்து ஓட் பண்ண வந்து டக்குன்னு பர்பிள் அப்படின்ட்டு இங்கே வந்து ஜார்ஜ்க்கு நான் ஓட் பண்ணிட்டேன். சரி ஓகே, பார்க்கலாம். ஓட்டிங் எண்ட் ஆக போகுது டைமும். ஸோ நான் ஜார்ஜ் தான் பண்ணியிருக்கேன். பட் இந்த டைம் 3-3 போட்டதுனால ஸோ இது வந்து டை ஆயிடுச்சு. ஸோ இந்த கேம் வந்து இந்த டைம் வந்து யாரையும் வந்து இஜெக்டட் பண்ணலை. ஸோ இட்ஸ் ஓகே. நம்ம வேறு ஏதாவது டாஸ்க் இருக்கான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம எல்லா டாஸ்க்கையும் முடிச்சிட்டோம். பெருசாக டாஸ்க் இருக்கான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம ஒரு தடவை போய் சுற்றி வரலாம். ஓ, நமக்கு இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது. பட் இந்த டாஸ்க் நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஏன் திருப்பி இந்த டாஸ்க் திருப்பி காட்டுன்னு தெரியல. ஓகே, மறுபடியும் நம்ம பண்ணிடலாம். ஈஸி டாஸ்க் தான் இது. ஓகே, இன்னொரு டாஸ்க் வேறு காட்டுது. இந்த டாஸ்க்கும் சேம் லைக் நம்ம அப்ளை பண்ண மாதிரி தான். இதுவும் அதே மாதிரி தான். நமக்கு வந்து அந்த ஏரோ மார்க்கை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டாவே போதும், முடிஞ்சிடும். நான் எதுக்கு அங்கே வெண்ட் கிட்ட போனேன்னா உள்ளே போக முடியுதுன்னா ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலான்னு போனேன். பட் நம்ம போக முடியாது. ஏன்னா நம்ம க்ரூமேட் இல்லையா. நம்ம வந்து இம்போஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம போயிட்டு வரலாம். சரி ஓகே. ஓகே, இன்னொருத்தனை போட்டு தள்ளிட்டாங்க. கவுண்ட் கம்மியாகிட்டே இருக்குது. ஓ, பச்சை கிளியை போட்டாங்கடா. க்ரீனையும் ஃபைனலாக போட்டு தள்ளிட்டாங்க போல். ஸோ இப்போ யார் அப்படின்னு தெரியல. ஸோ ரியலி ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. பட் இந்த சாகாங்கிறவர் வந்து அடிக்கடி டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காரா, ஒரு வேளை அவராக கூட இருக்கலாமோ அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு. அதனால் ஐ திங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேம் நான் போட்டேன். பட் அவர் கிடையாது அப்படின்னு அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணார். நோ, ஐ எம் நாட் அப்படின்னு சொல்லி போட்டார். சரி ஓகே, பார்க்கலாம். அவர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போய் செக் பண்ணாலும் எல்லாரும் வந்து ஒவ்வொரு தடவை தான் சஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ தவிர யாருமே வந்து எக்ஸாக்ட் இம்போஸ்டரை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம திருப்பி போய் பார்க்கலாம். நான் வந்து அவருக்கு தான் போட்டிருக்கேன். பட் வேறு யாரும் அவருக்கு போடலை. ஸோ பர்பிள் கலர் மேலே போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அந்த லாஸ்ட் டைம் பர்பிள் சொல்லிட்டு நம்ம வந்து ஜார்ஜுக்கு போட்டோம் இல்லையா, அப்போவே இந்த பர்பிள் தான் போட்டிருக்கணும். ஏன்னா இவர் தான் ரியல் இம்போஸ்டர். இட்ஸ் ஓகே. ஒரு வழியாக ஒரு இம்போஸ்டர் நம்ம கண்டுபிடிச்சி அவரை பறக்க விட்டாச்சு. இன்னொரு டாஸ்க் இருக்குது. நம்ம அந்த டாஸ்க் போய் முடிச்சிடலாம். இந்த டாஸ்க் ரொம்ப ஈஸி தான். இந்த மேலே இருக்கிற பட்டன்லாம் கீழே அப்படி தள்ளி விட்டு, கீழே இருக்கிற பட்டன்லாம் மேலே தள்ளி விட்டோம்னா இந்த டாஸ்க் ஓவர். எல்லா பயலும் இங்கே தான் கும்பலாக நிற்கிறாங்கப்பா. ஓகே, எல்லோரும் அந்த டாஸ்க் தான் பண்ண வந்திருப்பாங்க போல். என்ன எல்லா பக்கம் கேட்டு சாத்திருச்சு. இங்கே உள்ளுக்குள்ளே எவனும் இருக்க மாட்டான்ல இம்போஸ்டர் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு. ஒரு வழியாக ஒரு பக்கம் ஓப்பன் ஆயாச்சு. நம்ம இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். பெருசாக இந்த பக்கம் எல்லாம் எந்த டாஸ்க்கும் இல்லை. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. டாஸ்க்கு நமக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜாலியாக போய் சுற்றி வந்துட்டு இருக்கலாம். நமக்கு எந்த டாஸ்க்கும் இல்லை. இம்போஸ்டர் மட்டும் நான் கண்டுபிடிச்சா போதும்னு நினைக்கிறக்குள்ள நம்மளை போட்டு தள்ளிட்டானுங்க. யாரா அவன், எங்கேருந்து வந்தாடா நம்மளை போட்டு தள்ளினா. போட்டு தள்ளிட்டு இதுக்குள்ளே வேறு போயிட்டான். ஆல்ரெடி ஒரு அந்த பர்பிள் வேறு அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் போல். ஃபாலோ பண்ணுற இடம் பாடி சோடாங்கிற மாதிரி. ஓகே, அவன் கூட போகலாம். நான் செத்து போனாலும் நான் விட மாட்டேன்டா. இவன் தான் என்னை கொன்னுட்டான். இவன் வந்து ஒரு வேளை ஷேப் ஷிஃப்டராக இருந்து ஒரு வேளை உருமாறுறானா இல்லையான்னு பார்க்கணும்ல, அதுக்காக தான். ஸோ பர்பிளுமே கிட்டத்தட்ட அவனை தான் ஃபாலோ பண்ணுறான். ஒரு வேளை பர்பிளையுமே அவன் தான் கொண்டிருப்பானா என்னன்னு தெரியல. டேய் கும்பலா இங்க என்னடா பண்ணிட்டுருக்கீங்க? பிரிஞ்சு போய் எல்லாம் வேலை பாருங்கடா. 3 பேத்த கொன்னுட்டாங்க. 2 இம்போஸ்டர் தான் இந்த கேம்க்கு. அதில் ஆல்ரெடி ஒருத்தர பறக்க விட்டாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த ஒருத்தர் சேர்ந்து 3 பேத்த கொன்றுருக்கானா? வெரி ஹார்டுங்க நிஜமாவே. ஸோ நான் அந்த ப்ரவுன் கலர் தான் நம்மளை கொன்னது. அவன் தாங்க. இப்போ பாருங்க, க்ரேன்னு சொல்லி க்ரே மேலே அப்படியே கோத்து விடுறான். டேய், நீ என்னை கொன்னது நீ தான், எனக்கு தெரியும். ஆனால் என்னால் டைப் பண்ண முடியாதே. டைப் பண்ணாலும் இவனுங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுறது?
சரி ஓகே. அதனால டைப் டெலீட் பண்ணிவிட்டு வேடிக்கை மட்டும் பார்ப்போம். சூப்பருங்க. பசங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. அவனை தான் ஓட் பண்ணியிருக்காங்க. அவனை பறக்கவும் விட்டாச்சு. இவன் தான் இம்போஸ்டர். முடிச்சாச்சுங்க. இன்னொரு இம்போஸ்டர் இருக்கானா? எத்தனை? மீண்டும் மீண்டும்மா? என்ன இப்போ யார் கூட பறக்குதுன்னு தெரியலையே. எமர்ஜென்சி மீட்டிங்கா போட்டானுங்களா? டெட் பாடிஸு. ஓகே. டெட் பாடிஸ் ஃபவுண்ட் ஆகலை. அதுதாங்க நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பார்த்தேன், எனக்கு ஐ மேலே சந்தேகமாக இருக்குன்னு. ஒருவேளை ஐயா இருப்பானோ? இன்னும் புரியலையே. பச்சைக்கிளி வேற ஹஹான்னு சிரிச்சு போட்டிருக்கான். அவன் செத்துட்டான்னு சிரிக்கிறானா, இல்லை இவனுங்க லூசு மாதிரி விளையாடுறானுங்கன்னு சிரிக்கிறானுங்களான்னு தெரியல. பாவம், யாரு பெத்த பிள்ளையோ தனியாக சிரிச்சிட்டு கிடக்குது. எனக்கு என்னமோ ஊமையில தான் சந்தேகமாக இருக்குது. எனக்கு இது பூக்கலர் மேலே தான் கொஞ்சம் டவுட் இப்போ வருது. ஆனால் விளையாட்டு முடிச்சு கடைசியில் வந்தா என்ன, வரலைன்னா என்ன? என்னங்க டக்குன்னு எல்லாரும் அவனுக்கு தான் போட்டிருக்கானுங்க. ஒருவேளை அவன்தானோ பறந்துட்டான். அட ஆமாங்க, அவன்தாங்க இம்போஸ்ட்ரு. ஓகே, ஃபைனலாக நம்ம ஜெயிச்சிட்டோம். எல்லா பயலையும் பாருங்களேன், எல்லாம் ஆவியாக மிதக்கிறானுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.